என்னைக்குமே இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரீ ரிலீஸ் படத்தோட ட்ரெண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வகையில வேட்டையாடு விளையாடு, முத்து, வாரணம் 1000, தீனா 3 இந்த படம் எல்லாம் ரீ ரிலீஸ் ஆகி தியேட்டர்களுக்கு ஒரு மினிமம் வசூலை கொடுத்தது. இந்த வரிசையில விஜய் படம் இல்லாததுனால ஃபேன்ஸ் எல்லாமே கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தாங்க. அது அவங்க மட்டும் இல்லைங்க. தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே கில்லி படம் ரீ ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தாங்க. இந்த வகையில கில்லி படத்தோட டைரக்டர் ஏப்ரல் 20 இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும்னு சொன்னாரு. இந்த விஷயம் வெளிய வந்த உடனே தளபதி ரசிகர்கள் கொண்டாடி தீத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பிறகு எப்படா ஏப்ரல் 20 வரும்னு எதிர்பார்த்துட்டு வந்த சூழ்நிலையில நேத்து 365 ஸ்கிரீனுக்கு மேல கில்லி திரைப்படம் திரையிடப்பட்டது. நேத்து தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. என்னடா சம்பவம் தானே கேக்குறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு சோகமான நிலையில இருந்த திரையரங்குகளை மீண்டும் கொரோனா டைம்ல மாஸ்டர் படம் என்ன செஞ்சதோ அது இப்போ கில்லி செஞ்சு இருக்குன்னு நிறைய தியேட்டர் ஓனர்களும் சொல்லிட்டு வராங்க. சம்பவம் என்னவென்று தானே கேக்குறீங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிங்கப்பூர், பிரான்ஸ் நம்ம தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் என்னங்க, நம்ம வசூல் ராஜா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டாரு. இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. இந்த படம் ஃப்ரீ புக்கிங்லயே சுமார் 4 கோடியை தாண்டினதாகவும் அது மட்டுமில்லாமல் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் 10 கோடியை தாண்டி இருக்கணும் சினிமா வட்டாரங்கள் பேசிட்டு வராங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டேல 10 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண படம்னா அது கில்லி தாங்க. சும்மாவா சொல்றாங்க தளபதிய பாக்ஸ் ஆபீஸ் மான்ஸ்டர்னு. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு 20 வருஷம் கழிச்சு என்ஜாய் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் ஓவராலா எவ்வளவு கோடி கலெக்ட் ஆக போகுதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.